குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தொட்டா ஒரு இது வர்ற மாதிரி சூப்பர் மேன் ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்கே பிடிக்கும் நான் அதனால எஸ்கே நான் ரொம்ப சைட் அடித்து பார்த்தேன். எனக்கு எஸ்கேவோட ஆக்டிங்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃபில் தான் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். எனக்கு அவரோட ஆக்டிங்கே ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. அப்புறம் கிளைமேக்ஸ் சீனில் வந்து அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபுல்லாக அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஏலியனும் அவங்களும் 2 பேர் காம்போ தான் சொல்கிறேன். ஏலியன் நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருக்காது. தெரியல, கிராஃபிக்ஸ் அவ்வளோ இதுவாக தெரியல. ரொம்ப லாஸ்ட்டில் வந்து எமோஷ்னல் கனெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் வந்து ரொம்ப காமெடிலாம் இல்லை. ரொம்ப நாம் நார்மலாக செட்டிலாக பேசும்போது கவுண்டர் கொடுப்பல அது மாதிரி தான். ரொம்ப வயிறுக்குள்ளுங்க சிரிக்கிற அளவுக்குலாம் காமெடி இல்லை. பட் நல்லா இருக்கு. அவங்க எப்பயுமே மாசாக இருப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் செட்டில்டாக நடிச்சிருக்காங்க. அவங்க தேங்க்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் கிட்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். போர்லாம் அடிக்கல. நான் ஜாலியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சுட்டே தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸில் அந்த ஏலியன் அயல் அந்த அவர் ஏலியனாக ஆனதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பத்தும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஐலாண்ட் கூட உண்மையாகவே வர மாதிரி இருந்தது. சண்டை பாட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. தொட்டா ஒரு இது வர்ற மாதிரி சூப்பர் மேன் ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொட்டா இப்படிலாம் பண்ணுறது, அது வந்து கையில் பண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. கார்ட்டூனில் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகேயனை பார்க்கணுன்ட்டு பார்த்தேன். எல்லா படமும் பார்ப்போம். அதனால இந்த படம் பிடிச்சிருந்தது, பார்த்தோம். நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஏரியல் அதான் புதுசாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் பிடிக்கும். அதனால பார்த்தோம். எல்லா படமும் பார்க்கணுன்ட்டு பார்த்தோம். சார் நல்லாவே இருந்துச்சு சார். புதுசாக இருந்தது. நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. புது ஜானரு. ஸோ உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருங்கும்போது என்ன காமெடியிலேருந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. புது ஜானர்னால நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப லேக்கிங்லாம் இல்லை. ஐயோ இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. பர்டிகுலராக இந்த சீன் மட்டும்தான் படம்னு இல்லை. என்டையராகவே நல்லாவே இருக்குது படம். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பாக போனீங்கன்னா பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏலியன் நல்லா தான் சார் இருக்குது. ரொம்ப மோசமாலாம் இல்லை. ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. படம் நல்லாவே தான் இருக்குது. ஃபேமிலி என்டர்டெய்னிங் சார். நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் சொன்னதாக தான். நல்ல ஒரு ஃபேமிலி. நான் என் பையனோட வந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணேன். பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் வந்து அப்பா சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்குப்பா, இது மாதிரி நான் வீட்டில் போய் பண்ணட்டுமா அப்படி இப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக கம்பேக் வைப்பாங்க. அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார். இது நல்லாவே கம்பேக்கு. இந்த சீன் அந்த சீனில் ஆஸ் யூஷுவல் அவர் என்ன பண்ணுறாரோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்களோட எஸ்கேவோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். நல்லா இருக்குண்ணா. ரொம்ப எப்படி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரிய பசங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். சிஜி அந்த ஏலியன் நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஏலியன் கேரக்டர் மட்டும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது மட்டும் தான் மெயின். மற்றபடி சிஜிலாம் பெருசாக சீன்ஸுக்கு இல்லை. ஏலியன் மெயின். அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏலியனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபன்னாக பார்க்கலாம். சென்டிமெண்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி தான். ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, காமெடி எல்லாம் கலந்து தான் இருக்குது. கிட்ஸு ஃபேமிலி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக வரலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலியன் அவங்க லைக் பண்ணுற மாதிரி இருந்தது. சாங்ஸுமே கிட்ஸ் லைக் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பாக எஸ்கே ஆப்வியஸ்லி அவங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே பிடிக்கும். அண்டு அந்த ஏலியனோட இது பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. போர் அடிக்கல சார். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா சாங்ஸ் நல்லா இருந்தது. அவங்க சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருந்த ஆக்டிங் பிடிச்சிருந்தது. யோகி பாபுவோடதும் காமெடி நல்லா இருந்தது. ஓவராலாக குட் ஃபேமிலி மூவி. நல்லா இருக்குண்ணா. கிட்ஸு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். போர்லாம் இல்லை. நல்லா என்டர்டெயின்மெண்ட் தான் போகுது. பார்க்கலாம். பரவாயில்லண்ணா. அவெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கிட்ஸு பார்க்குற படம் தான். பார்க்கலாம்.
ஃபேமிலியோட பார்க்கலாம்.